ஹே கேஸ், உங்கள் ஜிஎம் தமிழானிக்கு வந்து என்ன பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தான ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வந்து வந்துட்டே இருக்கு. என்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொல்றேன், என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்கு. அந்த அறிக்கையில வந்து பத்தி பேசலாம். அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகத்தோட வளர்ச்சி, அது என்ன பின்னணிகள் என்ன மாதிரி அரசியல் வந்து கொண்டு வராங்க, அதை பத்தி டீட்டெயிலா வந்து பேச போலாம். ஜிஎம் தமிழை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்படி சொல்லக்கூடிய தகவல் மூலியமே வந்து சேர்ப்பு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக வெற்றி கழகம் வந்து ஆரம்பிச்சதுல இருந்து வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயமா வந்து பார்த்தோன்னா ட்விஸ்ட் மேல் ட்விஸ்ட் வந்து வச்சுட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா சமீபத்தில் வந்து மாநாடு நடத்தினாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க. அவங்களோட உறுப்பினர் வந்து ரிஜிஸ்டர் பண்ணாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா 1 கோடிக்கு மேலே வந்திருக்குது. மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸான விஷயம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து டிஎம்கே தவிர மற்ற கட்சி கூட கூட்டணி வைப்பாரு. கூட்டணி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து அடுத்து வந்து அரசியல் வந்து நகர்வு வந்து நடந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஏன்னா மாநாட்டில் வந்து அப்படிதான் பேசினாரு. ஏன்னா வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலர் புசி ஆனந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்விட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் போட்டிருக்காங்க. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துல வந்து சமீபத்துல வந்து அதிமுக கூட வந்து கூட்டணி இருக்குது, கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட விஜய் வந்து 60 தொகுதி கேட்கிறாரு, துணை முதலமைச்சர் பதவி கேட்கிறாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டாக்ல பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு தேவையில்லாம நாளிதழ்லாம் வந்து பார்த்தோன்னா மறைமுகமா எழுதிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து பயங்கரமா பரவாயிச்சு. ஏன்னா வந்து மாநாட்டிலே வந்து அதிமுக பத்தி பேசல, எந்த இடத்துலயும் வந்து பார்த்தோன்னா அதிமுக பத்தி பேசல. இவரும் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட நோக்கம் வந்து பிஜேபி வந்து தாக்கணும், ஸ்டேட்ல வந்து டிஎம்கே தாக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. மற்ற கட்சியில வந்து எதுவுமே தாக்காம இருந்தாரு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்கும், அரசியல் வந்து ஒன்றும் சூடு பிடிக்கல. 2026 ஒரு வருஷம் இருக்கு. அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள என்ன வேணாலும் மாறலாம், எப்படி வேணாலும் நடக்கும். ஒரு காலகட்டத்தில் வந்து கமல்ஹாசன் அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்படிதான் வந்து ஆக்ரோஷமா ஆர்வமா இருந்தாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யார் எதிர்க்குன்னு சொல்றாங்க அவங்க வந்து நண்பன் சொல்லிட்டு தோல் மேல கைப்பட்டு சுத்திட்டு இருக்காரு. வந்து பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன கருத்துல தூக்கி போட்டு நீங்க என்ன சொல்றீங்களோ செஞ்சார சார், சரிங்க சார் அப்படின்ற நோக்கத்துல வந்து போயிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேள்விக்குறியா இருக்கு. விஜயும் அந்த மாதிரி போயிடுவாரான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி இல்ல. கட்டமைப்பு வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பட் வந்து இன்னும் வந்து மக்களை சந்திச்சு மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எதிர்பார்க்குறாங்க, என்ன நிலைப்பாடுல இருக்காங்க, மக்களோட மனநிலை என்னன்னு சொல்லிட்டு ஃபீல்ட் இறங்கி வெரிஃபை பண்ண மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆள முடியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வந்து பல ஆட்சிகள் நடந்திருக்கு நம்மளோட இதுல. இது வந்து பார்த்தீங்கன்னா தனிமையான நின்று தனிச்சையா வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றதுக்கான சரித்திரமே கிடையாது. ஆனா வந்து சமீபத்தில் வந்து நான் தமிழர் கட்சி வந்து தொடர்ந்து தனிச்சையத்தை போட்டிடுன்னு சொல்லி சமீபத்தில் வந்து பார்த்தோன்னா ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா வந்து பார்த்தீங்கன்னா உருவெடுத்து வந்திருக்கிறாங்க. ஆனா பட் வந்து எந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி இல்லாம ஒரு ஆட்சி அமைக்கணும்னா வந்து கேள்விக்குறியா தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காமராஜர் காலகட்டத்தில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா காலகட்டத்தில் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 40-50 வருஷ காலகட்டத்தில் வந்து அரசியல்ல வந்து தனிச்சு நின்று எந்த கட்சியும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கல. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து தனிச்சு நிற்பாரா, கூட்டணி நிற்பாரா, ஒருவேளை வந்து அதிமுக கூட்டணி நின்றுட்டு இந்த மாதிரி துணை முதலமைச்சர் பதவி வாங்கிட்டு போயிடுவார் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. ஆனா பட் வந்து இங்க தான் ட்விஸ்டே இருக்கு. என்ன ட்விஸ்ட் அப்படின்னு சொன்ன கேட்டீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தோட பெரும்பான்மையான கட்சியோட பலத்தை வந்து நிரூபிக்கணும். அதுக்கான வேலைகளை வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இவர் வந்து பார்த்தீங்கன்னா விஜயை வந்து தலைவனா முதலமைச்சரா வந்து யார் ஏத்துக்கிறாங்களோ அவங்க தான் வந்து இவங்களுக்கு வந்து கூட்டணியை வைக்கணும். அவங்களுக்கு என்ன பொறுப்போ, இப்போ வந்து ஒரு அமைச்சர் பொறுப்போ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பொறுப்போ அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேசப்பட்டு இருக்கு. அவரு கூட ஒருங்கிணைந்து எந்த கட்சிகள் வந்தாலும் சரி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்றது. ஆனா தலைவன் விஜய் அவர்களுக்கு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட கட்சி சார்பில் வந்து எதிர்பார்க்கறாங்க. இதெல்லாம் வந்து நடக்கணும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பெரும்பான்மையான கட்சி பலத்தை வந்து நிரூபிக்கலைன்னா வந்து இவங்க எதிர்பார்க்கறது நடக்காம போயிடும். அது மட்டும் இல்லாம 2026 வந்து ரொம்ப வருஷம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. 365 நாள் தான் இருக்கு. 365 நாளுக்குள்ள எலெக்ஷன் நடக்கலாம். ஆனா பட் வந்து அதுக்கான பணி வந்து விரைவில் நடக்கணும். ஒரு வருஷம் கிடையாது. இந்த 2 மாசம் தான் இருக்கு. 2 மாசம் மட்டும்தான் 2026 வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மேல வரதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்கு. அதுக்குள்ள வந்து பார்த்தோன்னா மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், இந்த மாதிரி வந்து கிராம கிளை செயலாளர், இந்த மாதிரி அடிமட்ட தொண்டன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்புகள் கொடுத்து அது முக்கியமான நிர்வாகிகளை கொடுத்து அதுக்கான கள பணிகளை வந்து செய்யணும். மக்கள்கிட்ட வந்து நேரடியாக வந்து சந்திச்சு பேசினார்னா மட்டும்தான் வந்து இவர் நினைக்கிறது வந்து சாதிக்க முடியும். இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா வந்த வேகத்துல எப்படி வராரோ வந்த வேகத்துல ரிட்டர்ன் போயிருவதற்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் வந்து நிறைய இருக்குன்றது என்னோட கருத்து. ஏன்னா சமீப காலத்துல வந்து கூட்டணி பத்தி வந்து நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் தமிழர் கட்சிகள் சார்பில் வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணா வராரு, எங்க தம்பி வராரு அப்படின்ற வந்து பேசினாங்க.
2 பேரும் வந்து கொள்கை கோட்பாடுல வந்து வேற வேற இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பாதையில போறாரு, இவர் ஒரு பாதையில போயிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வந்து பேச்சு நடந்துச்சு, 2 பேத்துக்கு வந்து 50-50 பிரிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்றது தகவல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊடகங்கள்ல இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நான் வந்து யார் கூட்டணி வரல, யார் கொள்கை வரல, உங்களை வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனமும் பண்ணல, நான் விமர்சனம் பண்ணல, பட் வந்து நான் வந்து வெற்றி பெறுவேன் அப்படின்ற நோக்கத்துல வந்து அவர் மைண்ட் செட்ல இருக்கிறாரு. அவர் வந்து சினிமாமேட்டிக்லேயே வந்து நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து இந்த ஸ்கிரிப்ட் மாதிரி நடந்தா மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா வந்து மக்களோட மனநிலை வந்து எப்படி வேணா மாறலாம். சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைட் வரைக்கும் கூட உங்களுக்கு ஓட்டு போடலாம்னு சொல்லலாம். விடிய காலையில வந்து ஓட்டு போற இடத்துல வந்து யாரு வந்து ஓட்டு போடுது, நம்மள வந்து ஏமாத்துவாங்க, யாரை வந்து தீங்கு பண்ணுவாங்க, எவன் வந்து பார்த்தோன்னா கொள்ளடிப்பான், அவனுக்கு வந்து பார்த்தோன்னா எவன் வந்து பார்த்தோன்னா மக்கள் பணியை வந்து சுரண்டுவான், அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போறதுக்கான மனநிலை வந்து மக்களோட மனநிலை மாறிடும். இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு கலைப்பணிகள் வந்து முக்கிய பைக்குகள் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல வருது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து விஜய் சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாநாடு நடத்தி முடிச்சு கட்சி வந்து வளர்ச்சி பதிப்பு 2020 வந்து ஆட்சி பிடிக்கிறோம் அப்படின்ற நோக்கத்தில் போறாரு. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கட்சியிலேருந்து பார்ப்பீங்க. இருந்தாலும் உங்களோட கருத்துக்கள்ன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை பத்தி என்ன நினைக்கிறது கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாம நீங்க விஜய் ரசிகரா இருந்தா அவர் வந்து என்ன பணிகள் வந்து செய்யணும் மேற்கொள்ளணும் அப்படின்றது கருத்துக்களை சொல்லுங்க. மற்ற ஆடியன்ஸ் சொல்லலாம், இதுக்கான எல்லாத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. கண்டிப்பா வந்து இந்த இதெல்லாம் வந்து நான் படிச்சு பார்ப்பேன் கமெண்ட்ஸ்ல. உங்களோட கருத்து வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து இருந்தீர்கள், நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். அது மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் கண்டென்ட் பேசணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் இன்ஸ்டா சோசியல் மீடியா எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தோம்னா ஜிஎம்எஸ் தமிழ்னு போட்டீங்கன்னா வரும். மெசேஜ் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த மக்களுக்கான விஷயமா இருந்தா அதை பத்தி பேசலாம்னு சொல்லிக்கலாம். இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சந்திக்கலாம். டாடா பை பை.